சீர சீரப்புமா கட்டிக்கப்பா அந்த சுந்தரி மாமையில சீர சீரப்புமா கட்டிக்கப்பா அந்த சுந்தரி மாமையில அவனிட்டமெல்லாம் போரு பொறுப்பா அந்த சுந்தரி மாமையில அப்படி போடு போடு போதமா எடுத்துட்டு நான் மயான காளி வந்துட்டேன். இந்த மண்ணை விட்டு பூ மண்ணுக்கு சென்று விலகுதா அன்று இரவே இக்கனி என் மகளை சுத்தி இக்கனி அன்று இரவு அந்த மண்ணுக்குள்ள தங்கக்கூடாது.
என் மக இடத்தில் விலகுதா இந்த மண்ணுக்குள்ள ஒரு கருமம் தீர்த்து ஏன்னா அன்று இரவு இங்க உறங்குவதல்ல விலகுதா பிடிந்தது நாள் அன்று உறங்குற இரவு இக்கனியை கொடுத்து விட்டு உறங்க சொல் கனி கொடை இக்கனியை உன் பூஜாரிக்குள் வைத்துக்கொள் விலகுதா என் அகண்ட பொட்டிற்குள் வைத்துக்கொள் சிறு கனி இக்கனியை இரண்டாக வகுந்து அக்கனி அரைக்கனி எவ்விடத்தில் வரி ஏற்படுதோ அவ்விடத்தில் பயன்பற்றுக்கொள் அரைக்கனி புண் விலகுதா அவ்விடத்தில் பயன்பற்றுக்கொள் விலகவில்லை அதை பற்றி நீ ஏந்தி கொலை கொண்டிருக்கிறாய் என்னிடத்தில் கொடுத்தது என் மயானத்தில் கொடுத்தது நான் பார்த்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி வெளித்திலிருந்து சென்று தப்பால் பற்றி உனக்கு அழைப்பு வந்து சேரும் இதை உன் தொழிலுக்கு வைத்துக்கொள் அந்த இடத்தில் நீ மண்ணெற்று வெறியம் பண்றாய் என்று கூறிவிட்டு சென்றாயா இல்லையா அந்த மண்ணை மூன்றாவது முறை எவ்விடத்தில் செய்தாய் கூறு நீ தெளிவு கூட இல்லை என்றால் நான் தெளிவுபடுத்துகிறேன் நீ மூன்றாவது முறை அவ்விடத்தில் நீ அழிக்கும் போது உன் கூட ஒரு நபர் உள்ளாய் ஒரு மங்கை உள்ளாய் பொட்டில்லாத மங்கை அவ்விடத்தில் உள்ளாய் விலகுதா உனக்கு அந்த சுதாசனம் கூட உனக்கு அது திகட்டவில்லை அடி சென்று அக்கனி அம்மாவை கிட்ட கூட உனக்கு விளக்கம் தருவேன் அதுக்கு தான் கூறுகிறேன் என் மகன் விளக்கம் தருவார் அவோ கையில் எடுத்து அதை அவள் தலையை சுற்றி அவள் பணி செய்யும் இடத்தை சுற்றி நின்ற இடத்தில் இருந்து அப்பார் பற்றின ஆனால் அவள் செய்தது எவ்வாறு என்று கூறு எடுத்து அவள் பணி செய்யும் இடத்தை சுற்று அல்ல அவள் தலையை மட்டும் சுற்றிவிட்டு அவள் முன் பார்த்து கொண்டே பின் சேர்த்தாள் பிறகுதா அவள் சென்று அழித்தது இது முன்னழித்து விட்டு பின்வா என்றால் அவள் அழித்த முறையை செய்யணும் விலகுதா செல் சரியாப்பா ஆயிலுக்கும் அவள் செய்து கொண்டு தான் இருக்கணும் சரி ஏனென்றால் அவள் புத்திக்கு திகட்டவில்லை சென்று வா எனக்கு மக்களிடத்தில் நான் அளிக்கும் ஆட்சியை குறை கொஞ்சம் அது என்று எனக்கு உங்களுக்கு சொல்லலம்மா நான் சொல்கிறேன் அவங்க புரிஞ்சுப்பாங்க அதனால தான் சொல்கிறது
ம் ம்ஹும். இருவரும் அமர வேண்டும். ம்ஹும். நன்றாக அமரு. அம்மா உட்கார முடியாதும்மா. எப்படி 2 பேரும்? அமரு. சட்டி கொடு. தண்ணி கொடு. இக்கனியை இந்த மண்ணை விட்டு இல்லத்தில் சென்று 3வது நாளுக்கு அப்பாற்பட்டு என்று விலகுதா என்று கூறு. விலகவில்லை என்றால் கூறு, நான் விலக்கி தருகிறேன். நான் கூறியது விலகுதா என்று கூறு. 3 நாளுக்கு அப்பாற்பட்டு என்று கூறு. முதல் நாள் நீ நான் உன்னை 2 நாளில் 1 நாள் கனி அருந்த சொன்னேன். விலகுதான் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை அருந்த சொன்னேன். அந்த புதன்கிழமை நன்னு எந்த தொழில் என்றாலும் அதை அப்பாற்பட்டு வச்சு இக்கனியை கவனத்தோட பருக வேண்டும். இதை வாய்ப்பை தவறினால் என் குறை அல்ல. விலகுதா இக்கனியே உன் பருகு. சரி இக்கனியை உன் தொழிலுக்கு வைத்துக் கொடு. விலகுதா அதை 5 நாள் அப்பாற்பட்டு சுற்றி முக்கோட்டில் கொண்டு அந்த மண்ணுக்குள்ள ஒரு ஆண்மகன் தந்திரமாக பயன்படுத்திக் கொள்கிறான். அவன் மாங்கலிட்டவர் ஒரு ஆண்மகன். விலகுதா என் மண்ணிலேயே என் அக்னி படத்திலேயே அவளுடைய உதரத்தையும் அவள் ஆடையும் விலகுதா என் கனியை இவ்விடத்தில் திரைத்து விட்டதால் இக்கனியை 2 நாள் மட்டும் அந்த மண்ணில் வைக்க சொல். விலகுதா 2வது நாள் அந்தி சாய்ந்து இக்கனியை எடுத்து 4ஆய் வகுந்து உதரத்தை வைத்து அவர் தலையில் விட்டு விலகுதா விலகுதா அவள் கட்டவரையில் 2 கட்டவரையில் உதரத்தை விட வேண்டும். விட்டு குதிக்காலில் அக்கனியை உள் செல்ல சொல். உள் சென்று என் மஞ்சள் நீரை செம்பு நிறைய வைத்து பருக சொல்லவும். விலகுதா அப்போதே அவளுக்குள்ளிருப்பது தெரிந்து. இப்போது அவள் புத்தி ஒரு நிலையாக இல்லை. ஒரு நேரம் சிந்திக்கிறது மறு நேரம் அல்ல. ஆமல் என்றார்
விலகுதா? ஆனால் ஒரு நேரம் அந்த மண்ணில் வசிக்கணும் என்று நினைக்கிறார். மறுநேரம் அந்த மண்ணை வச்சே வேவிடமாக சென்று எல்லாமே விலகுதா? அவனுக்கு கடத்தலாம். அது செல்லாத காரணம் பக்கபலமாக ஒரு ஆண் சிறிதாக இருந்தாலும் விழுகிறார். இவளுக்கு மூத்தது போல் இவனை கண்காணிக்கிறது. ஆமல் கூட பிறந்த பிறப்பு கண்காணிக்குது என்றால் உனக்கு அறியவில்லையா? விளக்கமாக கூறவா? அதாவது தவப்பம் போல் அவளை பராமரிக்கிறார். விலகுதா விலகலையா என்று கூறு. அவளை ஆமா இல்லையா என்று கூறு சொல். அதனாலதான் அந்த மண்ணை வச்சே அவனை அகற்ற வேண்டும் என்று அவருக்கு நடக்கிறது. விலகுதா? வயிற்றில் பிறந்த கொடி கட்டுக்குள் அடங்கிவிட்டது. இது அவனுடைய ரத்தம் இல்லை என்றனால் கட்டுக்குள் அடங்கவில்லை. ஆனால் பல சிக்கலில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மங்க இடத்தில் உறவாடி நிற்கிறது. ஆமலே என்றான். ஆமல்லே என்றான். ஒரு மங்க இடத்தில் விலகுதா விலகுதா? சிறு சந்தரத்தை கையாள வேண்டும். இப்படத்தில் எனக்கு மனம் கூட பிறந்த பிறப்பு விலகுதா? விலகுதா விலகுதா? அதனால் அவனை இந்த மண்ணை விட்டு அகற்ற வேண்டும். அவன் மீது தீராத பழி ஒன்று சுமத்தி விலகுதா? அவனை அவ்விடத்தை விட்டு விலக்க வேண்டும் என்று எண்ணம் அவ்விடத்தில் உள்ளது. ஏனென்றால் முன்பு அவன் நாவு திறக்க இயலாது. ஆமல்லையா? இப்ப அனைத்துமே அவன் எண்ணத்தில் விலகுதா? அவன் மூக்கை நுழைப்பதனால் அவன் மீது நெஞ்சு வரைக்கும் வஞ்சம் உள்ளது. அது ஏனடி? உன் வயிற்றில் பிறந்த கொடிக்கு கூட அவனை பற்றால் பிடிக்கல. விலகுதா? முன்பு ஒரு தாய் பிள்ளை போல் ஒன்றார்கள், இப்போது அல்ல. ஆமல்லையா? நான் கூறுவது ஒன்றுமே நீ கூறவில்லை என்றால் நான் கூறுவதற்கு அர்த்தமில்லை. நீ இவ்விடத்தில் உனக்கு விலகுதா? வேறு என்னவென்று கூறு. கண்ணி சிறுக்கு உன் கையில் ஒரு எடுத்து அவனுக்கே இப்போது புத்தி ஒரு நிலையாக இல்லை. விலகுதா? எப்போதும் ஒரு சிந்தனையாகவே உள்ளான். ஏன் நல் மாதிரி உறக்கம் கூட இப்போ அவனுக்கு அல்ல. ஆமல் என்று விலகுதா? அவனுக்கே இப்போ அந்த மண்ணுக்குள் வசிக்க மனம் அல்ல. விலகுதா? அல்ல. அவனுக்கு என்ன கூறுவது என்ன கூறக்கூடாது என்பதே அறியல்ல. அவன் புத்தி தடமாறிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் இருக்கும் ஒரே ஒரு உறவுக்காக தான் அவன் கூற முடியாமல் மனதுக்குள் குழம்பிக் கொண்டு உள்ளுக்குள்ளேயே அவன் கண்ணீரோடு உள்ளான். ஆமல் அறிந்து கொள்.
அதனால் கூட பிறந்ததுக்கிட்டையும் வாய் விட்டு கூற முடியவில்லை. அவனால் எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை. அவனால் இல்லத்துக்குள்ளேயும் ஒரு நிலையாக இருக்க முடியவில்லை. வெளியே செல்லவும் மனம் அல்ல. அவன் பல சிக்கலில் உள்ளான். அவன் இது போல் முன்பு அல்ல. அவன் சிறு பிள்ளை போல் அவன் அவ்விடத்தில் உள்ளான். ஆமலே எந்த பாரமும் இல்லாமல் இருந்தான். ஆனால் இப்போ அவனுக்கு முழுவதுமாகவே பாரத்தோடு தான் உள்ளான். இக்கனியை வைத்து விட்டு 3வது நாள் என் மகள் இருக்கிறார். பிறகுதான் அவன் உடலும் நன்றாகவே அல்ல. அதைதான் கூறுகிறேன், உடலும் நன்றாக அல்ல. அவன் மனம் நல்லாக இருந்தார், உடல் நன்றாக உள்ளோம். இதை பற்றும் கலந்தார். ஆயிரம் இது இப்போது அனைத்து பேரும் அறிய ஏனென்றால் ஒன்று கூற எனக்கு மனம் இதை உன் கையில் இல்லறமே குறையாக தாண்டி உள்ளது. ஆமல்லையா, நான் கூறுவதை என் செவிலில் கேட்கும்படி அடுத்த நான் கூற முடியும். விலகுதான் அவள் இல்லறமே குறையாகத்தான் உள்ளது. விலகுதா, அது மட்டுமல்ல, அந்த மண்ணுக்குள் இரு பிள்ளை உள்ளது. விலகுதா, ஆனால் 2க்கு மேல் நான் எவ்வாறு செய்து முடிப்பேன் என்று நித்தம் அவளுக்கு சொப்பனம்தான் உள்ளது. ஆமல்லையா, ஏன் அது வரைக்கும் நான் வசிப்பனோ வசிக்க மாட்டேனோ என்ற எண்ணம் உள்ளது. விலகுதா, அவளுக்கு தொழிலும் நல்படியாக கை கொடுக்கல்ல. அதனால் இல்லத்தில் புழங்குவதும் குறைந்து விட்டது. ஆமல்லையா, அதனால் புழங்குவது குறைந்து விட்டால் நீ வசிக்க மாட்டேன் என்று உன் எண்ணத்தில் எவ்வாறடி உள்ளது கூறு. அதுபோல் நீ நினைக்க இயலாமா? உனக்கு நித்தம் உறங்கும் போதும், உனக்கு பணி செய்யும் போதும் உனக்கு அந்த நினைப்பு தான் அதிகமாக உள்ளது. விலகுதா, இன்று இதை செய்கிறோம், நாளை இதை செய்வோமா என்ற எண்ணம் உள்ளது. அதே போல் இல்லறத்திலையும் இன்று உறங்கி விழிக்கிறோம், நாளை உறங்குவோமா? விலகுதா, ஒவ்வொரு நாளும் இந்த நினைப்பு தான் உன் நெஞ்சை துளைத்து கொண்டிருக்கிறது. இக்கனியை உன் முந்தியில் 5 நாள் கட்சி வைக்க வேண்டும். விலகுதா, 5வது நாள் இக்கனியை உன் முந்தில் இருந்து எடுத்து என் மகளிடத்தில் உறவாடினேன். 5 நாளைக்கு முன்னாடியில் கட்டணுமா, கட்டி வச்சுட்டு 5வது நாள் வந்து ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க. ஃபோன்
கனி ஒன்று கொடு, அகண்ட கனி கொடு. என் பச்சிலை கொடு. உன் இல்லறத்தில் உறவாடு. அந்த மண்ணில் என்ன உள்ளது என்பதை நான் உரித்து தருகிறேன். இக்கனியை உன் நிலவாசப்படியில் என் மஞ்சள் குங்குமத்தையும் வைத்து விலகுதா, அதில் 2 நாணயத்தை வைத்து அதில் கற்றுவே. உனக்கு உடலில் பலமும் உன் எண்ணத்தில் வலுவும் விலகுதா. வேறு என்னவென்று கூறு. அவன் கேட்பார் பேச்சை கேட்டுக்கொண்டு அவன் ஊழாய் வருகிறான். விலகுதான். அதுபோல் பொன் மாங்கலிட்டவன் அவன் இல்லறத்துக்கு அவன் அடங்கி அடக்கலமா இல்லை என்ற நாள் நாம் தலைமேல் பாரம் வந்து விழுந்து விடுமோ என்று அவன் மற்றவர் கூறுவதை எண்ணி அவன் ஒரு அடி தள்ளி நிற்கிறான். விலகுதா. அதை என் மகளிடத்தில் உறவாடு. உனக்கு தந்தரத்தை கையாண்டு விலகுதா. சொல்லு. உன் இல்லறத்தில் 2 ஆண்மகனா ஒரு ஆண்மகனா ஒரு பையனா 2 பையனா சொல்லு. அந்த ஆண்மகன் உன் இல்லறத்தில் உள்ளதா? இல்லறமற்று இல்லறம் அது நகற்றி உள்ளது. விலகுதா. இதை உன் முந்தில் ஒரு வினாடி கற்றி உன் தொப்புள் படி அதை தடவி குடடி. ஒரு வினாடி முந்தி முடி போச்சு உன் தொப்புள் படி. எதுக்கு இந்த பிள்ளைங்களை பெற்றுக்கணும் காது பாருது. பொண்ணே பெற்றுன பிரச்சனை இல்லை. பொண்ணா பிரச்சனை எல்லாம் பொண்ணு அப்படி கிடையாது. உங்கள் பிள்ளைங்க மாட்டாக்கா வர பொண்ணு மேலே போக சொல்லுங்க. நீ அவனை பெற்றுக்கணும் உங்களை கற்ற பார்க்கணும். அவளுக்கு யாராலுமே பலன் அல்ல. விலகுதா. யாராலுமே பலன் அல்ல. ஆனால் ஒருவராது தாங்கிக் கொள்வாரா என்று நினைக்கிறாய். ஆனால் அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பே அல்ல. விலகுதா. ஆனா ஒவ்வொரு வினாடியும் அவள் நினைப்பதெல்லாமே ஒருவராது என்னை அம்மா என்று வாரி அணைப்பாரா என்று நினைக்கிறார். அம்மா வாரி அணைச்சிருப்பார். ஆனால் அவள் திசை பக்கமே வர அவர்கள் சங்கடமாக உள்ளது. அவளை நினைத்தாலுமே நெஞ்சு வரைக்கும் வஞ்சமாக உள்ளது. அவள் அனைத்தும் பெற்று அவள் தனிமரமாகத்தான் உள்ளாய். ஆமாம். ஒன்றுமே அவளுக்கு உறவாடுவது அல்ல. விலகுதா. ஆனால் அவளை கஞ்சாலை தாய் என்று நினைப்பது அல்ல. ஆனால் இவளுக்கு மட்டும்தான் வயிற்றில் பிறந்த கொடி மீது கருசனை உள்ளது. ஆனால் 2 கொடிக்குமே இவள் மீது அல்ல. ஆமாம். அவள் யார் மூலியமாவது ஒரு வழி கிடைத்தது. அது 2இல் 1 வந்து என்னிடத்தில் சேராதா என்று நினைக்கிறேன். விலகுதா. இக்கனியை அவர் ஆடை இருக்குதா என்றார்.
துணி எதனா தூண்டுக்கிறீங்களா? அல்ல, அந்த மண்ணில் உள்ளதா? பையன் துணி எதனா துணி 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 ஒரு ஆடையும் அல்லையா? இவ்விடத்தில் அல்ல, உன் இல்லறத்தில் உள்ளதா? அந்த ஆடையில் இக்கனியை முடிந்து 3 நாள் வைக்க வேண்டும். விலகுதா? 3வது நாள் என் மகளிடத்தில் உறவாட சொல். 3வது நாளே அந்தி சாய்ந்து விலகுதா திருவிளக்கு ஏற்றி அதை குளிர வைத்ததுக்கு அப்பார் பற்றி உறவாட சொல். விலகுதா? அப்போ என் மகள் விளக்கம் கொடுப்பாள். அதுபடி நடந்துக்க சொல். அவன் நாடி வந்து சேரும். வேறு என்ன? முன்னாடி பேசிட்டு வேற நாவங்களை ஆடுறாங்க. அவள் விலகுதா? அவ்விடம் சென்றால் நான் அந்த மண்ணில் வசிக்க மாட்டேன், நான் வேற இடம் சென்று வென்றனால்தான் அவன் மனம் அச்சத்தில் உள்ளது. அது ஏன் வராங்க உங்களோட வீட்டுக்கு? ஏன்? அவள் வந்து அடுத்த வினாடியே அவ இல்லத்தில் எத்தனை போர்க்களம் நடந்தது என்று கேட்டார். ஆமாம், எப்படி பொருள் வந்திருப்பாங்க? குரசல். உண்மைதாம்மா, உண்மைதாம்மா. அது மட்டுமல்ல, அவள் இவளை கொல்ல உள்ளா என்று பழியை சுமத்தி சென்றார். ஆமாம், என்ன பண்றோம்? ஒரு நல்லா இல்லையா? நான் அந்த மண்ணில் அடி எடுத்து வைத்தால் உன் தாயார் என்னை வைக்க மாட்டாள், ஏதாவது அன்னத்தில் வைத்து என்னை கொண்டு விடுவாள் என்று கூறி. ஆமல் என்றான். அவள் மனம் கொதிச்சு அவ்விடத்திலே பின்பற்றி மாண்டு போகலாமா என்று நினைத்தாள். அப்படியெல்லாம் அந்த முடிவுக்கு நீ போகாத. அவன் நினைத்தாளா இல்லையா என்று அறிந்து கொள். அதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுமா. ஆனால் அவள் எண்ணம் ஒரு சிறு சங்கத்தினால் அதை பிழைத்து நின்றாள். விலகுதா? அந்த இடத்தில் உட்கார்ந்து கண்ணீரோடு அவள் அமர்ந்து கொண்டு நான் ஏன் வசிக்கணும் என்று அவளையே கேட்டுக்கொண்டாள். ஆமல் என்று குறை கொண்டிருக்காது. நான் ஆயிருக்கேன். உன் இல்லறத்தில் இக்கனி சென்றால்தான் அந்த மண்ணில் என்ன இருப்பது என்பதை நான் உடுத்துக் கொள்ள. விலகுதா? சென்றாள். குறை கொண்டிருக்காது. போயிட்டு வாக்கா. தண்ணீர் புள்ள பார்த்தா கண்ணீர் கரெக்டாக போயிடுச்சு. எங்கள் அம்மா இதுக்கு மேலே கஷ்டப்பட்டுங்கிறாங்க. போனா இவங்களாம் இது மாதிரி என்ன வந்து சொல்லி குறைச்சிக்கிறாங்க. எங்கள் அம்மா ஏசப்பா நீ ஐது கட்டுறாங்க. என்ன சொல்கிறேன்? இக்கனி நீ செய்யும் தொழிலுக்கு வைத்துக்கொள். விலகுறா? நீ அதை நல்லபடியாக முன்னேறினாலுமே எனக்கு ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறார். விலகுறா? மற்றபடி உனக்கு உண்ண உணவுக்கு கற்ற அடிக்க உனக்கு குறை இல்லை. அதே போல் உன் சொல்லுக்கு மறு சொல் உன் இல்லறத்தில் அல்ல. ஆமல்லையா? அதனால் உனக்கு குறை என்பதே அல்லையடி. அக்கனியை உன் தொழிலுக்கு வைத்துக்கொள். இக்கனியை இதை 5 நாளுக்கு அப்பார் பற்றி உன் மார்பிற்கு உன் தலையில் சுற்றி உன் நிலவாசப்படி அப்பார் பற்றி வெளிய மாற்றி. ஆம், உன் இல்லறத்தில் என் பூஜாரில் என் காலுக்கடியில் வைக்க வேண்டும். விலகுதா? வைத்திருந்து இது 5 நாளுக்கு அப்பார் பற்றி இக்கனியை உன் மாங்கலுக்கு சுற்றி உன் நிலவாசப்படிக்கு அப்பார் பற்றி விரையும். ஆம், இதை உடைப்பது உன் மாங்கலுக்கு சென்று வா. ஆம், செஞ்சு வரலாம் முடியாதுமா. நான் கேட்கறேன் பதில் சொல்லிட்டு எனக்கு எதுக்கு ஆள் மேலே ஆள் தகவல் வருது? எனக்கு யார் என்ன பண்ணுறாங்க? அந்த மண்ணுக்குள்
அந்த மண்ணுக்குள் ஒன்றும் நடக்க இயலவில்லை. ஆனால் நீ என் மகளை நாடி செல்வது அந்த மண்ணுக்குள் பொறுக்கல்ல. ஏனென்றால் இந்த மண்ணுக்குள் இன்னொரு மங்கை நாடி வருவதனால் இரண்டும் விளக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் ஒன்று விளக்கினால் நீ செல்வது அவருக்கு மனம் அல்ல. இன்னும் நான் என்னடி கூறுவது? என் மகளை நாடி நான் இன்னொரு முறை அழிக்க மாட்டேன். என் மகளை நாடி நீ செல்வதனால் அவ்விடம் நீ செல்லக்கூடாது. நான் கூறுவதை நீ கேட்டுக்கொள். நீ கூறுவதற்கு உனக்கு விளக்கம் நான் தருகிறேன். நீ செல்லக்கூடாது, விலகுதா? அதனால் இன்னொரு மங்கை இவ்விடத்தில் இருந்து சென்றதல்லவா? அந்த மங்கை மூலயமாக அந்த மங்கை இவ்விடத்தில் நடப்பது அனைத்துமே அவ்விடத்தில் கூறியிருக்கிறது. ஒன்று இரண்டு அல்ல, விலகுதா? என் மங்கையும் எனக்கு காலுக்கடியில் ஒரு ஆண்மகன் உள்ளான். அந்த ஆண்மகனுக்குமே பல உறவு உள்ளது என்றது கூறியிருக்கிறது. விலகுதா? இவ்விடத்தில் இரண்டும் ஒன்றாக உள்ளார்கள். நான் கண்குளிர பார்த்தேன் என்று கூறியிருக்கிறேன். அதனால் என் மகள் உன்னை அழித்து விடுவாள் என்று எண்ணம் அவனுக்குள்ளது. விலகுதா? அதனால் உன்னை அவள் கூட அழைக்க வேண்டும் என்றால் அவள் கூறும் வார்த்தை சரியல்ல. அவன் ஒன்று கூறினால் இவள் இரண்டு கூறுகிறாள். அவன் ஒன்றுதான் கூறுகிறான். அவன் தீங்கு செய்கிறவனால் இருந்தாலும் அவன் ஒன்றுதான் கூறுகிறான். அவள் அங்க செல்கிறானா என்று மட்டும்தான் அவன் கூறுகிறான். அவன் வேற ஒன்றும் கூற அல்ல. ஆனால் இவள் தான் கூறுவது அனைத்துமே இவள். இந்த மங்கை, அந்த மங்கை இவ்விடத்துக்கு நீ வராமல் அவள் அழைக்க அவள் கூறுகிறாள். அவள் கூறுகிறாள் அடி. அதை பற்றி நீ ஏண்டி குறை கொண்டுகிறாய்? சென்று வா. காதுக்கு நான் கூறுவதை கேளடி. அவன் கூற அல்ல, அவன் கூற அல்ல, செல்கிறாய் மட்டும்தான் அவன் கூறினான். அனைத்து கூறினதும் மங்கை. மங்கை அல்ல, அவன் கூற அல்ல, அவன் கூற அல்ல, அவன் கூற அல்ல. கூறுவது மங்கை. அந்த மங்கை என் மகளை நாடி செல்லக்கூடாது என்ற அர்த்தத்தில் கூறுகிறாள். அவன் கூற அல்ல. அவன் உனக்காகவும் என் மகளுக்காகவும் அவன் தீங்கப்பட்டவன் இருந்தாலும் அவன் கூற அல்ல. விலகுதா? அவன் இவ்விடத்தை பற்றி அறிவு அல்ல அல்ல. நன்றாக உள்ளார். அந்த மங்கையை இல்லத்தில் அழிக்க அழிக்காது அல்ல. அவள் நெஞ்சு வரைக்கும் பஞ்சத்தோடு தான் அவள் உள்ளாய். ஐயோ இது நட இது வம்பு. நீங்கம்மா யாரும் எனக்கு வேணா, நீ போயம்மா கேட்டுக்க போய. ஆனால் அவளை மட்டும் பலாப்பழம் நடிச்சிடுவேன். நான் சும்மா இருக்க மாட்டேன். ராஸ்கல் அந்த வேலையெல்லாம் வச்சுருந்தேன். தெரியா என்னது சொல்றது?